உணவுன்னா என்னென்னா வாழ்வதற்கு தேவையான எரிபொருள். வாழ்வதற்கு நமக்கு எரிபொருள் தேவை. இந்த உடம்பு வாழ்வது எது வாழப்போகுது? இந்த உடம்பு தான் வாழப்போகுது. இந்த உடம்பு வாழணுன்னா, இந்த உடம்பு உருவாகணுன்னா நமக்கு எரிபொருள் தேவை. அப்போ உருவாகிக்கிட்டே அது வாழும், வளர்ந்துக்கிட்டே குழந்தையாக பிறக்குது, அப்புறம் வளருது. அது வளரும் போதே அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த உடம்பு. அப்புறம் வளரும்போது அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த உடம்புக்கு. இப்படி வளர்ந்துக்கிட்டே அது வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்து கொண்டே அது அந்த பருவம் சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த உடம்புக்கு ஒரு எரிபொருள் தேவை. வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் தேவை. முதல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்வது என்றால் எப்படி வாழ்வது, எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சாதாரண விஷயந்தான் வாழ்வது என்பதுன்ற. அதுக்கு பெரிய தத்துவ விளக்கம் ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சியாக வாழணும், பிறரை நேசிக்கணும், அன்பு, பாசம், ஆடல், பாடல், விளையாட்டு, நீச்சல் அடித்து குளிக்கணும், அப்புறம் குடும்பமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், பகிர்ந்து உண்ணணும், கதை சொல்லணும், பாட்டு பாடணும், ஆட்டம் போடணும். இதுதான் விளையாட்டு, இதுதான் வாழ்க்கை. அப்புறம் கல்யாணம் பண்ணணும், காதல் பண்ணணும், உடல் உறவு வச்சுக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், குழந்தைகளை ஆய்வு போனால் குண்டிகளி விடணும், குழந்தைகளை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும், பெரியவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இப்போ பெரியவங்க பேசுவாங்க, அதை கேட்கணும், அவங்க வழி நடத்துவாங்க, அவங்கள காலை தொட்டு கும்பிடணும். பெண்களை மதிக்கணும், பெண்களை கடவுளாக நினச்சி அவங்க காலை தொட்டு கும்பிடணும். இதுதான் மனித வாழ்க்கை. அப்போது இதை வாழ்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு தேவை. ஒருத்தர் சாப்பிட்லன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? நடக்க முடியுமா? ஓட முடியுமா? உட்கார முடியுமா? யோகாசனம் பண்ண முடியுமா? ஆட முடியுமா? பாட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அப்போது வாழ்வதற்கு நம்ம உடம்புல தெம்பு தேவை. அதுக்கான எரிபொருள் தான் உணவு. அந்த எரிபொருளுக்காகவே நம்ம ஒன்றும் வாழலை. அந்த உணவுக்காக நம்ம ஒன்றும் வாழலை. வாழ்வதற்கு நமக்கு ஒரு உணவு தேவை, வாழ்வதற்கு எரிபொருள் தேவை. இந்த உடம்பு வாழ்கிறதுக்கு ஒரு எரிபொருள் தேவை. அனுபவங்களை தேடி தேடி போய் சந்திப்பதற்கு ஒரு எரிபொருள் தேவை. இந்த உடம்புல தெம்பு தேவை. அந்த தெம்புக்கு ஒரு எரிபொருள் தேவை. அதுதான் உணவு. நீ அந்த உணவுக்காகவே வாழ்ந்தன்னா அப்போ நீ பாதி தான் போகிற. அதாவது மீதி எதுக்காக நம்ம உணவை சாப்பிட்றோமோ அந்த நோக்கமே உங்ககிட்ட இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? வாழ்வதற்காக வாழ்கிறோம். எது வாழ்க்கை? ஆடல், பாடல், அன்பு, பாசம், பெரியவங்ககிட்ட உதவியாக இருக்கிறது, ஒருவருக்கு உதவி செய்து கொள்வது. இப்படி வாழ்வதற்கு உடம்புல தெம்பு தேவை. அதுக்காகத்தான் சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்காக வாழலை. புரியுதுங்களா? சாப்பிட்றதுக்காக வாழலை. சாப்பிட்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய எது தெரியுமா? தொழில். நாம் செய்யக்கூடிய வாழ்க்கை என்னது? தொழில் வாழ்க்கை. வாழ்க்கையை நிறைய பிரிவுகளாக பிரிக்கலாம். குடும்ப வாழ்க்கை, அப்புறம் தொழில் வாழ்க்கை, அப்படின்னு வாழ்க்கையை நிறைய பிரிவுகளாக பிரிக்கலாம். கலை படைப்புகளை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கை அப்படின்னு நிறைய பிரிவுகளாக பிரிக்கலாம். அப்போ சாப்பாட்டுக்காக நீங்கள் செய்கிற வாழ்க்கை எதுனா தொழில் வாழ்க்கை. தொழில் செஞ்சால் தான் சாப்பாடு கிடைக்கும். சாப்பிட்டா தான் நீ வாழ முடியும். தொழில் செஞ்சால் தான் சாப்பிட முடியும். விவசாய தொழிலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டா தான் நீ வாழ முடியும். சாப்பிட்றதுக்காகலாம் நீ வாழலை. இங்கே வாழவே இல்லை. மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? தொழில் செய்கிறாங்க, தொழில் செய்கிற பணத்தை வச்சு சாப்பிட்றாங்க, திரும்ப தொழில் செய்கிறாங்க, தொழில் செய்கிற பணத்தை வச்சு சாப்பிட்றாங்க, படுத்து தூங்குறாங்க. தொழில் செய்கிறதுக்கு தான் இங்கே நேரம். தினமும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தொழில் செய்கிறதுக்கு தான் நேரம் இருக்கிற. அந்த நேரத்தை எல்லாம் தொழில் செய்வது பிடுங்கிக்கிறது. வாழவே இல்லை இவங்க. அப்போது இந்த சாப்பாடே இவங்களுக்கு திருப்தியை கொடுத்து விடுகிறது. மேற்கொண்டு வாழவே தேவையில்லை, மேற்கொண்டு ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. காரணம் என்னென்னா, தொழிலே ரொம்ப டயர்டாகி போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்றாங்களா, அந்த சாப்பாடே இவர்களை ரொம்ப அடிமைப்படுத்துது. இந்த சாப்பாட்டை பற்றின ஆசையில் தான் அவன் 8-10 மணி நேரம் தொழில் செய்கிறான். வீட்டுக்கு போனால் சூப்பரான சாப்பாடு கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான், தோசை பெரிய கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையில் தான், அந்த ஆசை தான் 8-10 மணி நேரம் தொழில் செய்கிறதுக்கு காரணமாகவே இருக்குது. நீ காய்கறிகளோ பழங்களையோ சாப்பிட்டோன்னா 8-10 மணி நேரம்லாம் உன்னால் தொழில் செய்ய முடியாது. அதனால் 3 மணி நேரம் தான் செய்ய முடியும். அப்போது நம்மளை இந்த உணவு என்பது நம்மை வாழ விடாமல் இந்த உணவுக்காகவே வாழ்வது போன்று நம்மை வாழ்வதாக மாற்றி விடுகிறது. நமது நோக்கத்தையே திருப்பி விடுது. வாழ்வதற்கான நோக்கத்தையே திசை திருப்பி விடுகிறது இந்த உணவு என்பது. இந்த உடம்பு வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் தான் உணவு. அந்த பெட்ரோல் போடுறோம்ல, எதுக்காக நீ பெட்ரோல் போடுற அப்படின்னா வண்டி ஓட்டுறேன். எதுக்காக வண்டி ஓட்டுற? பெட்ரோல் போடுறதுக்காக நான் வண்டி ஓட்டுறேன். வண்டி ஓட்டி வேலை செஞ்சு திரும்பவும் பெட்ரோல் போடுவேன்,
திரும்பவும் அந்த பெட்ரோலை வந்து அந்த பெட்ரோல் போட்டு திரும்பவும் வந்து வேலை செஞ்சு திரும்பவும் காசு சம்பாதிச்சு திரும்பவும் பெட்ரோல் போடுவேன். அதுக்காக நீ வந்து பெட்ரோல் போடுற? பெட்ரோல் போட்டு நீ வந்து வண்டியை ஓடிச்சிட்டு எங்கேயாவது 4 இடத்துக்கு போயிட்டு வரணும், அனுபவங்களை சந்திக்கணும். அதுக்காக தான் பெட்ரோல் போடுறேன். நான் பெட்ரோல் போடுறதுக்காக தான் சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்ச பணத்தை வச்சு பெட்ரோல் போடுறேன். திரும்பவும் சம்பாதிப்பேன். சம்பாதிச்ச பணத்தை வச்சு பெட்ரோல் போடுவேன். அந்த மாதிரி மனுஷங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றதுக்காகவே உழைக்கிறாங்க. உழைச்ச பணத்தில் திரும்பவும் சாப்பிட்றாங்க, திரும்பவும் உழைக்கிறாங்க, திரும்பவும் சாப்பிட்றாங்க. இவங்க வாழவே இல்லை. வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் தான் உணவு என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த புரிய வைக்கணும்னா முதல்ல இந்த போதை உணவுகள்லேருந்து விடுபடணும். தானிய உணவுகள்லேருந்து விடுபடணும். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த போதை உணவுகள் நம்மை அடிமைப்படுத்துகிற, நமது கவனத்தை திசை திருப்ப, நம்மளை வாழ விடாமல் சாகடிக்கிற உணவுகள் இதெல்லாம். சாகடிக்கிற உணவுகள் இது. வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் அல்ல இது. இந்த உணவு என்பது வாழ்வதற்கு தேவையான எரிபொருள் தான் உணவு என்றால், நாம் உண்ணுகிற உணவு என்பது சாவதற்கு நம்மை அழைத்து செல்கிற சாகடிக்கிற உணவுகளாக இருக்கிறது. நோய்களை வரவழைத்து நம்மை சாகடிக்கிற உணவுகளாக இருக்கிறது. நாம் சாப்பிட்ற சாப்பாடு சாகடிப்பதற்கான உணவுகளாக இருக்கிறது.